மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களோடு கலைமாமணி டாக்டர் பார்வதி பாலசுப்ரமணியன். ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம் என்பது எனக்கு எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதான் கதை சொல்வது. நாம் நிறைய கதைகள், நீதிக்கதைகள், புராண கதைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் ஒரு மாவீரன் யார் என்பது மாதிரி இப்பொழுது ஒரு அக்பர் பீர்பால் கதை. அதாவது ஒரு அரசவையில் அனைவரும் கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது அரசனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. என்ன என்றால், சிறந்த மாவீரன் யார் என்பது மாதிரி அவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அப்பொழுது அவர் அரசவையில் இருக்கும் அனைவரையும் பார்த்து கூறுகிறார், நமக்கு மாவீரர்களை பற்றி நிறைய தெரியும், நாம் அறிந்தவர்கள்தான். ஆனாலும் ஒரு படை வீரன் என்று நாம் சொல்லும் பொழுது அவரவர்கள் அந்த துறையில் சிறந்தவர்கள்தான். ஆனாலும் அதையும் தாண்டி அந்த மாவீரன் என்று நாம் சொல்லும் பொழுது உயர்ந்தவர்கள் இல்லை மாமேதை என்று நாம் யாரை இன்னும் குறிப்பிடலாம் என்பது மாதிரி அவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அதை அங்கே இருக்கும் அனைவரிடம் அவர் கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் எல்லாம் தங்களுக்குள் கலந்து பேசுகிறார்கள். அப்படி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அப்போது ஒருவர் கூறுகிறார், அந்த அமைச்சரவையில் இருக்கிறவர், அதாவது குதிரை மீது ஏறி, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த போருக்கு சென்று எதிரிகளை வீழ்த்துவது என்பது மிகவும் ஒரு சவாலான ஒரு செயல். ஏனால் நாம் என்னதான் பழக்கப்படுத்தி இருந்தாலும் அந்த குதிரை எல்லா நேரமும் நாம் சொல்வதை கேட்காது. அதோடு இணைந்து சென்று பகைவர்களை சாடுவது என்பது ஒரு சவாலான ஒரு விஷயம்தான் என்று, அதனால் குதிரையேற்ற அவர்கள்தான் சிறந்த வீரர்கள் என்கிற மாதிரி இவர் கூறுகிறார். உடனே மற்றும் ஒருவர் எழுந்திருந்து அரசவையில் இருப்பவர் அவர் கூறுகிறார், என்னன்னா, அதாவது யானைகள் என்று நாம் சொல்லும்போது அது ஒரு மந்தமான ஒரு விலங்கு, சரியா? அதில் அமர்ந்து போர் செய்வது என்பது இன்னும் சவாலான விஷயம். அதற்கு மிக திறமையும் இருக்க வேண்டும். அதனால் யானை படைகளை சேர்ந்தவர்கள் தான் சிறந்த வீரர் என்று ஒருவர் கூறுகிறார். அப்பொழுது மற்றும் ஒருவர், அதாவது எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் தரையில் இருந்து எதிரிகளை சாடுவது என்பது இன்னும் சவாலான விஷயம். அதனால் தரைப்படையை சேர்ந்தவர்கள் தான் மாவீரன் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இப்படி எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அக்பர் பீர்பாலை பார்க்கிறார். என்ன பீர்பால், ஒரு கருத்தையுமே நீ கூறவில்லையே, ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயத்துக்கு கூட உடனே சரியான ஒரு தீர்ப்பை நீங்கள் சொல்லுவீங்களே, ஏன் இன்னும் ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இவர் அவரிடம் கேட்கிறார். அப்பொழுது பீர்பால் கூறுகிறார், அரசே, நீங்கள் இல்லை, இங்கே சபையில் இருக்கும் அனைவரும் பேசி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு நினைவுகள் வந்து கொண்டே தான் இருந்தது. என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் இந்த சொல்லும் கருத்துக்கள் எல்லாம் நான் கேட்ட வரைக்கும் நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், ஆனால் அதை நீங்களோ சபையினரோ ஏளனமாக நினைக்கக்கூடாது, அதனால தான் நான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு பீர்பால் கூறுகிறார். அப்பொழுது அரசு, இல்லை, ஒவ்வொரு கருத்தும் மிகவும் முக்கியமானதே, ஒவ்வொருவர்கிட்டம் ஒவ்வொரு விஷயம் நல்ல கருத்து இருக்கும், அந்த வகையில் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு இவர் கூறுகிறார். கூறின உடனே பீர்பால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது நீங்கள் எல்லாமே போர் படை வீரர்களை பற்றி மட்டும் கூறுகிறீர்கள், அவர்கள்தான் சிறந்த வீரர்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். எனது எண்ணம் அது அல்ல. ஒரு கோழை கூட உடல் வலிமை இருந்தால் அவன் ஆகிவிடலாம் இல்லையா? அதனால் என்னுடைய கருத்து ஒரு மாற்று கருத்து அப்படின்னு இவர் கூறுகிறார். சரி, நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போது சொல்கிற போத பீர்பால் என்ன கூறுகிறார் அப்படின்னா, எனது எண்ணம் அதுவல்ல, ஒரு மனிதன் தனது சுற்றுச்சூழல் அதெல்லாம் மறந்து, அதாவது ஒரு மனிதன் பக்கத்தில் இருப்பதில் கூட மறந்து தன்னுடைய உழைப்பை கடமை உணர்வோடு எவன் செய்கிறானோ அவன்தான் வீரன் என்று இவர் கூறுகிறார். ஆனால் அரசனுக்கு இவர் சொல்வது ஒன்றும் புரியவில்லை. அவர் கூறுகிறார், அதாவது தன்னுடைய உழைப்பாற்றலால் கடமையை செய்யும் எவனுமே சரியாகத்தானே அவருடைய அந்த தொழிலை செய்வார்கள். அப்போ எப்படி, இப்போ இங்கே கூட நம்ம அரண்மனையில் அனைவரும் இருக்கிறோம், நாம் எல்லாம் நம்மளுடைய கடமையை உழைப்பை கொடுத்து கொண்டு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ நாமெல்லாம் கூட போர் வீரர்களா, சிறந்த வீரர்களா அப்படின்னு அரசன் கேட்குறான். அப்போது பீர்பால், அது அல்ல அரசே, நான் சொல்ல வந்தது அது அல்ல, அந்த கருத்து அல்ல என்று கூறிவிட்டு, அதாவது சுற்றுச்சூழல் எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும், தான் அந்த தொழிலை செய்யும் பொழுது அதை மட்டும் கவனத்தில் கொண்டு உழைக்கிறான் இல்லையா, அவன்தான் சிறந்த வீரன் அப்படின்னு இவன் திருப்பியும் கூறுகிறார்.
அப்போ அரசன் சொல்கிறாங்க, இல்லை இன்னும் கூட எனக்கு அது சரியாக புரியல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படி ஒரு உழைப்பவன் ஒரு வீரன் இருந்தாலும் எனக்கு அதை காட்டி கொடுங்கள் அவரை அப்படின்னு இவர் கேட்கிறார். உடனே பீர்பால் கூறுகிறார், சரி என்று இவர் பீர்பால் சென்று விடுகிறார். அதுக்கப்புறம் மறுநாள் அரசவைக்கு பீர்பால் வருகிறார். வந்த உடனே அரசன்கிட்ட இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரசே, எனக்கு சில விஷயங்கள் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன அப்படின்னு கேட்குறார். அதாவது ஒரு நாள் நமது அரசவை விருந்தாக இந்த நாட்டு குடிமக்கள் அனைவருக்கும் நீங்கள் விருந்து கொடுக்க வேண்டும். அந்த விருந்தில் எல்லா குடிமக்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்து கொள்ள விட்டால் அது தண்டனைக்கு உட்படும் என்றும் ஒரு அறிவிப்பையும் நீங்கள் தண்டோரா போட வேண்டும் என்று இவர் கூறுகிறார். உடனே அரசரும் சரி என்று கூறி அதன்படியே அந்த தண்டோராவை போடுகிறார். அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தண்டோராவை போடுகிறார். போட்ட உடனே அதே போல் 2 நாளில் அந்த விருந்துக்கு ஒரு பெரிய மைதானத்தில் கோலாகலமாக அந்த விருந்தை இவர் ஏற்பாடு செய்கிறார். ஏற்பாடு செஞ்சால் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும், எல்லா குடிமக்களும், இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அங்கே போகிறாங்க. உடனே பீர்பால் அரசனிடம் மீண்டும் அரசே, நீங்களும் நானும் மாறு வேடத்தில் இப்பொழுது நாம் வெளியில் செல்லலாம் அப்படின்னு இவர் பீர்பால் கூறுகிறார். அதன்படியே அரசன் என்ன பண்ணுறார், இவரும் பீர்பாலும் மாறு வேடத்தில் குதிரை மீறி ஏறி இப்படியே நகர்வுலா மாதிரி போகிறாங்க. போன உடனே எல்லா வீட்டு கதவுகளும் அடைத்திருக்கிறது. அதாவது ஒரு தொழில் செய்கிறவங்க கூட எங்கேயும் இல்லை. அதே போல் அந்த நிலத்துக்கு நிற்கிற விவசாயம் இல்லை. ஆக எல்லாரும் எங்கே இருக்காங்க அப்படின்னால் அரசன் கொடுக்கும் அந்த விருந்தில் எல்லோரும் இருக்கிறார்கள். இப்படியே இவர்கள் வந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஒரு விவசாய அந்த உழவு நிலம் சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் வராங்க. வந்த உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வயதான ஒரு முதியவர் தன்னுடைய நிலத்தில் ரொம்ப உன்னிப்பாக வேலை பண்ணிகிட்ருக்காரு. உடனே பீர்பால் என்ன பண்ணுறாரு, அங்கே அவர் பக்கத்தில் போகிறாரு. போன உடனே ஐயா அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன அப்படின்னு கேட்குற போது, நீங்கள் கொஞ்சம் இப்படி வெளியில் வர முடியுமா, என்னுடைய எஜமானர் உங்களோட பேச வேண்டும் என்று கூறுகிறார் என்று கூறுகிறார். அப்போ இவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, இது பேசும் நேரம் இல்லை, என்னால் வெளியில் வர முடியாது, நான் இப்போ வேலை பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய உழவு நிலத்தில், அதனால் இது முடித்ததுக்கப்புறம் வேணா நான் வரேன், அது வரைக்கும் உன்னுடைய எஜமானர் காத்து கொண்டிருப்பாரா அப்படின்னு இவர் கேட்குறார். கேட்ட உடனே அப்போ இவர் கேட்குறார், இன்றைக்கி அரசன் ஒரு அறிவிப்பு, அதாவது எல்லோரும் அங்கே விருந்து கொடுக்கறதாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு, அது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறார். ஏதோ எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மன்னர் கொடுக்கும் அந்த விருந்துக்கு நீ போகலையா அப்படின்னு கேட்டவுடனே, இன்றைக்கி மன்னர் இன்றைக்கி ஒரு நாள் விருந்து கொடுத்துருவாங்க, ஆனால் காலம் முழுக்க எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உணவு கொடுக்கும் இந்த உழவு நிலத்தில் இப்போ வேலை செய்யாமல் என்னால் அங்கே போக முடியாது அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போ அது ஒரு பெரிய அவரை அரசனை அவமதிப்பதாக ஆகாதான்னு இவர் கேட்கிறார் திருப்பியும் பீர்பால். இல்லை, அது எப்படி அவமதிப்பதாக ஆகும், நான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக மன்னரை போய் பார்த்து அவர்கிட்ட என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் எல்லாவற்றுக்கும் இவர் பதில் கூறுகிறார். ஆனால் வேலையை செய்து கொண்டே இந்த பதிலை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவங்க 2 பேரும் இப்படி வெளியில் வந்துடுறார். வந்த உடனே இத்தனை நேரம் இந்த இந்த முதியவர், அதான் அந்த உழவன் பேசி கொண்டிருந்த அத்தனையும் இந்த அரசனும் எல்லாம் கேட்கிறார். கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்க 2 பேரும் இப்படி வெளியில் வந்துடுறாங்க. அப்போ பீர்பால் கூறுகிறார், அரசே, அதாவது தன்னுடைய நீங்கள் ஒரு தண்டோரா போட்டிருக்கீங்க, இது அரசனுடைய கட்டளைன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி கூட தன்னுடைய அந்த தொழிலை விட்டுட்டு வராமல், வெளியில் வராமல் அவர் இந்த மாதிரி ஒன்று சொல்கிறாருன்னா, அது என்ன அந்த தைரியம் அவருக்கு கொடுத்துருக்கிறதுனா, அவருடைய அந்த வேலையை பண்ணிக்கிட்டார் பாருங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, யார் வீரன்னு, இவரைத்தான் நான் சரியான வீரன் என்று நான் கண்டிப்பாக நாம் கூறலாம். அதாவது தன்னுடைய தொழிலில் சரியான ஒரு கவனம், சுற்றுச்சூழல் மறந்து சொல்லுவாங்கள்ல, இடி விழுந்தால் கூட தலையில் இடி விழுந்தால் கூட தெரியாதுன்னு, அந்த மாதிரி ஒரு கவனிப்போடு ஒரு உழைக்கும் ஒரு உழைப்பாளி தான் சிறந்த வீரனாக இருக்க முடியும். ஆனால் இந்த துணிச்சலும் தைரியம் எல்லாருக்கும் வராது அப்படின்னும் இந்த பீர்பால் அந்த விஷயத்தை சொல்கிறார். ஆக அதாவது இதில் நம்ம பார்க்குற போத வீரன் அப்படின்னு ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு சரியான ஒரு வழியை கொடுத்து ஒரு தீர்ப்பையும் இவர் கொடுத்தது மிகவும் சிறப்பானதாகத்தான் இருந்தது. என்ன நேயர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.